பாகவதம் 65வது உபன்யாசம் சோபகிருத் வருஷம் ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை 8/7/5125 மூணாவது ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயம் முடிந்தது. 3வது அத்தியாயம் இது 28 ஸ்லோகங்கள் கொண்டது. யஸ்ய பாசா விபாதீதம் சர்வம் சதசதாத்மகம் சர்வாதாரம் சதானந்தம் ஸ்வாத்மானம் தம் ஹரிம்பஜே. எவனுடைய ஒளியினாலே சதசதாத்மகமான இந்த ஜெகத்து சேத்தனாத்மகமான இந்த ஜெகத்து விளங்குகிறதோ, சர்வருக்கும் ஆதாரனாய் இருப்பவனாய், எல்லாருக்கும் ஆதாரம் பகவான், சதா ஆனந்தம் எப்பொழுதும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறவராய் இருக்கிற அந்த எம்பெருமான், ஸ்வாத்மானம் என்னுடைய ஆத்மாவா இருக்கிற அந்த ஹரியை வணங்கி பஜிக்கிறேன், சேவிக்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணன் மதுரைக்கு போய் கம்சனை கொன்றான். அங்கே துவாரகைக்கு சென்று அதுக்கு பிறகு இங்கே மதுரா நகரத்தில் இருந்து அதுக்கப்புறம் பின்னால் ஒரு காலத்தில் நீண்ட நாள் இங்கே ஆட்சி பண்ணி பிறகு துவாரகைக்கு போனான். அங்கே நடத்தின சில செயல்கள், அந்த மதுரா நகரத்திலும் துவாரகா நகரத்திலும் நடத்தின செயல்களை எல்லாம் இந்த 3வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயத்தில் சொல்கிறார். உத்தவர் விதுரருக்கு சொல்கிறார். உத்தவர் சொல்கிறார், அனந்தரம் கிருஷ்ணன் தன்னுடைய தாய் தந்தைகளான தேவகி வசுதேவர்களுக்கு சுகத்தை விளைக்க விரும்பினான். பலராமனோடு நந்தகோகுலத்திலிருந்து மதுரைக்கு வந்து சத்ரு கூட்டங்களுக்கு தலைவனாகிய கம்சனை தன் தேஜஸ்ஸினாலே வதம் பண்ணினான். கம்சன் தானே தன் வதத்துக்கு வழி தேடினான். தனுர்யாகம் என்றதை நடத்துகிறேன் என்று சொல்லி அக்ரூரரை அனுப்பி கிருஷ்ணனை வரவழைத்தான். பலராமன் கிருஷ்ணன் இருவருமாக வந்தார்கள். இருவரும் தனுர்யாகத்தை பார்க்க வரணும் அப்படின்னு அழைப்பு கொடுத்திருந்தான். அக்ரூரரும் போய் சொன்னார். அதன்படியே பெருமான் வந்தான். வந்தவாறு இங்கே நகரங்களில் ராஜ வீதிகள்லாம் சுற்றி திரிந்து பிறகு கம்சனுடைய அரண்மனையில் நுழைகிறார்கள். அங்கே பெரிய மல்லர்கள்லாம் இருந்தார்கள். அந்த மல்லர்களையெல்லாம் பகவான் வதம் பண்ணினான். பலராமனாலேயும் சில மல்லர்கள் வதம் பண்ணப்பட்டார்கள். அடுத்து இந்த குவலயாபீடம் என்ற அவனுடைய பட்டத்து யானை, அந்த யானையை நடத்தி கொண்டு அந்த தேர்ப்பாகன் வரான். இவன் மேலே எதிர்த்து வரான். அந்த யானையை பாகனோடு சேர்ந்து எம்பெருமான் கொன்றான். அடுத்து கம்சனை நோக்கி போனான். உயர்ந்த மஞ்சத்தில் அமர்ந்திருந்தான். அதாவது பல படிக்கட்டுகள் ஏறி இருக்கக்கூடிய ஆசனம், அதற்கு மஞ்சம்னு பேரு. அதில் அவன் அமர்ந்திருந்தான். அவனை பிடித்து இழுத்து, அவன் தலைமையீற்றை பிடித்து கீழே இழுத்து தள்ளி அவனை அடித்து கொன்றான் பெருமான். அவன் என்ன நினைத்திருந்தான், தனுர்யாகத்துக்காக உன்னை பிரியத்தோட அழைத்தேன், தனுர்யாகம் பார்க்க வந்தவாறு அங்கே ஏதோ விதமாக மல்லர்களோட யுத்தம் நடந்து நீ மாண்டு போனாயே என்று உலகத்தார் அறியும்படி இவனை கட்டிண்டு ஆடணும்னு நினைச்சான். அவனுடைய அந்த கருத்தை பிழைப்பித்துன்னு ஆண்டான். அவனுடைய எண்ணத்தை மாற்றினான். அவனுடைய எண்ணம் அவனிடத்துல முடியும்படியா பண்ணான். மாமாவை கட்டிக்கணும்னு கிட்ட போனேன், ஆனால் கட்டிண்டவாறே நீ முடிந்து போனாயேன்னு பெருமாள் எழுதான். அந்த மாதிரி அவன் மேலே ஏறி உட்காந்து அவனை தொகைத்து அவனை கொன்றான பெருமான். அப்புறம் ஐயோ உன்னை கட்டிக்க நினைத்து அணைத்து கொண்ட நீ மாண்டு போனாயேன்னு அழுதான பெருமான். அப்படி அந்த தேவகி வசுதேவர்களை எல்லாம் அடைத்து வைத்திருந்த கம்சனை வதம் பண்ணான். உக்ரசேனரையும் அடைத்து வைத்திருந்தான் சிறையில். அவரையும் விடுதலை பண்ணினான். அவரையே ராஜாவாக நியமித்தான பெருமான். அதற்கு பிறகு எம்பெருமானுக்கு உபநயனம் பண்ணி வைத்தார்கள் கர்காச்சாரியரை கொண்டு, குலகுருவான கர்காச்சாரியரை கொண்டு. அதன் பிறகு சாந்தீபனி என்ற ரிஷியிடத்தில் வித்தையை கற்பிப்பதற்காக அவர் கற்றுக்கொள்வதற்காக அனுப்பினார்கள் பலராமனையும் கண்ணனையும் தேவகி வசுதேவி தேவர்கள். அங்கே போய் 64 நாளில் 64 வித்தைகளையும் கத்துண்டான பெருமான். வேதங்களை எல்லாம் அங்கங்களோட ஒரே சந்தையிலே கிரகித்தான். ஏகசந்தாகிராகி அவர் உபாத்தியாயர் அவரிடத்துல
தேவரீருக்கு என்ன தட்சிணை கொடுக்கணும் என்று எம்பெருமான் பிரார்த்தித்து கேட்டான். அவர் என்ன சொன்னார்? என்னுடைய புதல்வன் வெகு நாள் முன்னாலே மாண்டு போனான், அவனை கொணர்ந்து கொடுன்னு சொன்னார். அதற்காக சமுத்திரத்தில் தேடிந்து போனா பஞ்சஜனன் என்ற ஒரு அசுரன், அவன் இந்த பிள்ளைய கடல்ல மாண்டு போன பிள்ளையை அவன் விழுங்கி இருக்கான். அவனை கொன்று அவன் வயத்திலிருந்து இந்த பிள்ளையை உயிரோடு கொண்டான். அந்த சாந்தீவினையின் புதல்வனை கொண்டு சாந்தீவினையின் இடத்துல எம்பெருமான் கொடுத்தான். அந்த பஞ்சஜனனை பிளர்ந்த அந்த சரீரத்தையே தனக்கு சங்காக வைத்துக் கொண்டான். பாஞ்சஜன்யம் என்ற சங்காக பகவானுக்கு அது அமைந்தது. பிறகு மகாலட்சுமியை நிகர்த்த சௌந்தரியத்தோட திகழ்கிற ருக்மிணி பிராட்டி, அவளுடைய விவாகத்துக்கு ருக்மி முதலியவர்களால் அழைக்கப்பட்டு சிசுபாலன் வந்திருந்தான். சிசுபாலனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் ருக்மி என்கிற தமையன், ருக்மிணியினுடைய தமையன். ஆனா ருக்மியினுடைய ஒரு பலத்தினாலே தகப்பனார் வாய் பேச முடியாதவனா இருந்தார். பீஷ்மகர் என்பவர் தகப்பனார். அவர் கண்ணன் பெருமானுக்கு தான் ருக்மிணியை விவாகம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தார். ருக்மிணிக்கும் அதுவே தான் ஆசை. ஆனால் இங்கே ருக்மி மாறாக சிசுபாலனுக்கு தான் கொடுக்கணும். அவன் பலிஷ்டனாகையாலே அவனே ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணி வைத்தான். அப்போ வேறு வழி இல்லாமல் ஒரு பிராமணரிடத்துல சந்தேசம் அனுப்பினாள் ருக்மிணியானவள். அதாவது செய்தி அனுப்பினாள். ஓலையில எழுதி என்ன எழுதினார் அப்படின்னா, குலதேவதா ஆராதனத்துக்காக சேவைக்காக நாங்கள் எல்லாம் புறப்பட்டு வருவோம். அந்த தேவியினுடைய ஆலயத்தில் என்னை அழைத்து போக வேண்டியது என்று அந்த செய்தி அனுப்பினாள். அதை படித்த எம்பெருமான் தன்னுடைய சேனைகளோட அந்த குலதேவதையினுடைய ஆலயத்துக்கு வந்திருந்தான். இவர்கள் எதிரே பார்க்கல. அப்ப இவள் ஆலயத்தில் தேவதா வந்தனத்தை முடித்து வெளியில ரதத்துல ஏற போற சமயம் அவன் வந்துட்டான்றத முதல்லயே பகவான் தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை ஊதி தெரிவிச்சிருந்தான். அந்த பாஞ்சஜன்யத்தினுடைய ஒலி கேட்டவாறே அவளுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது. பகவான் நம்ம காப்பதற்காக வந்து விட்டான் என்று. ஏன்னா அதுதான் சந்தர்ப்பம் வெளியில போறதுக்கு. இல்லாது போனால் அவர்கள் மறுநாள் கல்யாணத்தை நடத்தி விடுவார்கள். அதனால இப்படி பகவானுக்கு சொல்லியிருந்தால் பகவானும் வந்தான். இவள் ரதத்தில் ஏற போற சமயத்துல இவளை கையை பிடித்து இழுத்து தன் ரதத்தில் ஏற்றி கொண்டு வேகமா குதிரையை நடத்துறான். அப்ப ரதம் வெகு வேகமா ஓடுறது. இந்த காவலர்களுக்கெல்லாம் ஒரு க்ஷணம் அவளால சுதாரிக்க முடியல, என்ன நடக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் அவர்கள் சுதாரித்துக் கொண்டு கண்ணனை தொடர்ந்து ஓடினார்கள். எல்லாரையும் பகவான் வதித்தான். அது செய்தி ருக்மிக்கு போச்சு. அவனும் எதிர்த்து வந்தான். தன்னுடைய சேனையோட பகவானை எதிர்த்து வந்தான். பின்னாலேயே ரொம்ப வேகமா வந்துட்டான். அவனோட பகவான் யுத்தம் பண்ணினான். பலராமனும் யுத்தம் பண்ணினார், கிருஷ்ணனும் யுத்தம் பண்ணினான். அப்படி இவர்கள் யுத்தம் நடத்தி அந்த சேனையை பாழ் செய்தார்கள். அந்த ருக்மியையும் பகவான் வதம் பண்ண நினைத்தான். அப்பொழுது ருக்மிணி எம்பெருமான் திருவடிகளில் விழுந்து மன்றாடினாள், இவனை மட்டும் விட வேணும், தமையனா போயிட்டான், தமையனை கொன்று தங்கையை அபகரித்ததாக தேவரிற்கும் பழி வர வேண்டாமே என்று பிரார்த்தித்தாள். அதற்காக அவனை உயிரோட பகவான் விட்டான். அவனும் அவமானம் தாங்காமல் எங்கேயோ தபஸ் பண்ண போனான். அதற்கு பிறகு தபஸ் பண்ணி திருப்பி சக்தியை பெற்று பின்னாலேயும் அவன் வருகிறான். அவன் ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருக்கான். பின்னால எம்பெருமான் ருக்மிணியை அழைத்து கொண்டு போய் தன்னுடைய பட்டணத்தில் விதிப்படி மனம் புணர்ந்தான். அதற்கு பிறகு நக்னஜித்து அவனுடைய பெண், அவளை 7 காளைகளை அடக்கி அவளை மனம் புரிந்தான்.
பல ராஜாக்களும் முயன்றார்கள், அவர்களாலே முடியல. தங்களைப் போல பலிஷ்டர் யாரும் இல்லைன்னு கர்வித்திருந்த அந்த அறிவிலா மூடர்கள், ஆயுதம் ஏந்திருப்பவர்களான ராஜாக்கள் எவ்வளவோ முயன்றும் காளைகளை அடக்க முடியல. ஆனால் எம்பெருமான் எந்த ஆயுதமும் இல்லாமல் இந்த காளைகளை அடக்கினான். ஆனால் அவர்கள் தொடர்ந்து பகவானோட யுத்தத்துக்கு வந்தார்கள், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்பதற்காக. அப்பொழுது பகவான் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களெல்லாம் மாளச் செய்தான், வதம் பண்ணினான். பிறகு அதிதி தேவியினுடைய குண்டலங்களை நரகாசுரன் பறித்து கொண்டு போனான். அதற்காக இந்திரன் வந்து எம்பெருமானை பிரார்த்தித்தான், என் தாயாருடைய குண்டலங்களை நீர் மீட்டு தர வேண்டும் என்று. அதற்காக நரகாசுரனுடைய பட்டணத்துக்கு சத்யபாம பிராட்டியோட எம்பெருமான் எழுந்தருளினான். அந்த சத்யபாம பிராட்டியும் எம்பெருமான் முன்பே மனம் புரிந்திருந்தான். எம்பெருமான் 8 மகிழ்ச்சிகளை மனம் புரிந்து இவர்கள் பிரதான மகிழ்ச்சிகளாக அவர்களை வைத்திருந்தான். இப்பொழுது நரகாசுரனோட சத்யபாம பிராட்டியோட யுத்தத்துக்கு எழுந்தருளினான். அவள் தேரோட்ட எம்பெருமான் அந்த பட்டணத்துக்கு போனான். அவன் பட்டணத்தில் நுழைய முடியாதபடி முராசுரன் என்கிறவன் காவல் காத்து கொண்டிருந்தான். அவன் பலவிதமான பாசங்களை வைத்திருந்தான். அவைகள்லாம் பாசங்கள்லாம் வெறும் கயிறுகள் அல்ல, அவைகளெல்லாம் மறைந்து கிடப்பவைகள், இரும்புனாலான கூரான கத்திகள். அதுல அது வழி மாதிரி இருக்கும், ஆனா உள்ள நுழைஞ்சா எல்லாம் குத்தி கிழிச்சு அங்கேயே மரணமடைய பண்ணும். அப்படி ஒரு பாதுகாவல் அந்த முரண் அதுக்கு கடைசியில இருப்பான் தன்னுடைய சேனையோட. இதையும் தாண்டினாதான் நரகாசுர பட்டணத்துக்கு பிராக்ஜோதிஷபுரம் என்ற பட்டணம், அதுக்குள்ள நுழைய முடியும். பகவான் தான் துவாரகையில ஆட்சி புரிந்துட்டு இருக்கிற போதுதான் இந்த நரகாசுரனை வதம் பண்றதுக்கு சமுத்திரத்திலேயே இன்னும் 8000 யோஜனை தள்ளி இருக்கக்கூடிய பிராக்ஜோதிஷபுரத்தை நோக்கி போனான். அங்கே போய் இந்த முராசுரனுடைய பாசங்களை எல்லாம் முதல்ல அறுக்க வேணும். அந்த கத்திகளா இருக்கிறவைகளை எல்லாம் தன்னுடைய சக்கராயுதத்தாலே பாழ் செய்தான், எல்லாத்தையும் துவம்சம் பண்ணான். கடைசியில ஏன்னா அதை விட கூர்ம உடைய இந்த கத்தி சக்கராயுதமானது எல்லாத்தையும் விலகி போக செய்தது. அவ்வளவு அருந்து கீழே கொட்டி போயிடுச்சு. கத்திகள் எல்லாம் தாண்டி பெருமான் உள்ள போயிட்டான். அங்க முரண் எதிர்பார்க்கவே இல்லை, இதெல்லாம் தாண்டி வர முடியுமா தான் அப்படின்னு. அப்புறம் அவன் சேனையோட யுத்தம் பண்றான். பிறகு அந்த முராசுரனை வதம் பண்ணான பெருமான். அதற்கு பிறகு நரகாசுரன் இடத்துல போய் யுத்தம் பண்றான். நரகாசுரனோடைய மிகவும் தீவிரமான யுத்தம். கடைசியில நரகாசுரனை கீழே விட தள்ளி கொன்றான் பெருமான். அப்போ பூமி தேவி வந்து பிரார்த்தித்தாள், தன்னுடைய புதல்வன் அவனை மரணமடைய செய்தது உச்சிதம்தான், ஆனால் உலகத்துக்கே நன்மை பண்ணினீர் அப்படின்னு சொல்லி எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணினாள். அதன் பிறகு அந்த நரகாசுரனுடைய பிள்ளைக்கு அவனிடத்தில் ராஜ்யத்தை ஒப்படைத்து அவனுக்கு அந்த தனங்களை எல்லாம், அந்த கருவூலத்தில் இருக்கிற தனங்கள் எல்லாம் அவனுக்கு கொடுத்து பகவான் அவனை ஆசீர்வதித்தான். பிறகு அந்த நரகாசுரன் அபகரித்து வைத்திருந்த அதிதி தேவியினுடைய குண்டலங்களை எடுத்துக்கொண்டான். எம்பெருமானை பார்த்த உடனே அங்கே அடைபட்டு கிடந்த 16,100 தேவஸ்திரிகள் எல்லாரும் வெட்கம் கொண்டு அப்படியே எம்பெருமானை பார்க்க முடியாம தரையை பார்த்து அவனிடத்துல மயங்கி நின்றார்கள். அதை பார்த்து அவர்களை கௌரவித்தான் எம்பெருமான். கௌரவித்து அவர்கள் விருப்பப்படி அவர்களை மனம் புரிந்து கொள்ளுகிறேன் என்று எல்லாரையும் கூட்டிக் கொண்டான் தன்னோட. அப்புறம் தேவலோகத்துக்கு போய் இந்த குண்டலங்களை சமர்ப்பித்தான். பிறகு ஒரு பாரிஜாத விருஷம் அங்க இருக்கிறத பார்த்து சத்யபாம பிராட்டி, இந்த பாரிஜாத விருட்சம், இந்த மரம் எனக்கு வேணும்னு கேட்டா. அந்த விருட்சத்தை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய மாளிகையில, இவளுக்கான மாளிகையில அதிலே ஸ்தாபனம் பண்ணினான் பெருமான்.
அந்த பாரிஜாத புஷ்பங்களை அனுபவித்து அவளும் மகிழ்ந்தாள். பிறகு இந்த 16,100 ஸ்திரீகளை கவர்ந்து வந்த எம்பெருமான் அவ்வளவு உருவங்களை எடுத்துக்கொண்டான். 16,100 உருவங்களை எடுத்துக்கொண்டு எல்லாரையும் ஒரே முகூர்த்தத்தில் அவ்வளவு புரோகிதர்கள் சகிதமாக அவர்கள் பண்ணி வைக்க விவாகம் பண்ணி கொண்டான். அத்தனை பேரையும் அத்தனை உருவங்களோடு அவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு தனித்தனி கிரகம் அமைத்து கொடுத்தான். அத்தனை கிரகத்திலையும் தான் ஒருவனே அவ்வளவு ரூபங்களோட இருந்து அவர்களோட சுகம் அனுபவித்தான். கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டித்தான் பெருமான். இப்படி அமானுஷமான லீலைகளை எல்லாம் நடத்தினான் எம்பெருமான். பிறகு அந்த ராஜகன்னிகைகள், அதாவது தேவஸ்திரிகள், அவர்கள் எல்லாரிடத்திலையும் 10 பிள்ளைகளை பெற்றான். ஒவ்வொருத்தினிடத்திலையும் 10 பிள்ளைகள். அதனால பெரிய குடும்பஸ்தனாக பகவான் எழுந்தருளி இருந்தான். அவனுடைய கிரக தர்மத்தை பார்ப்பதற்காக நாரத முனிவர் ஒரு கிரகத்திலையும் நுழைந்து பார்த்து எம்பெருமான் பண்ணக்கூடிய ஆச்சரியமான சேட்டுதங்களாலே அகமகிழ்ந்து பக்தி மிகுந்தவராக ஆனார். ஒரு கிரகத்தில் பகவான் சந்தியாவந்தனம் பண்ணி கொண்டிருந்தான், இன்னொரு இடத்துல ஸ்நானம் பண்ணி கொண்டிருந்தான், இன்னொரு இடத்துல கோக்களுக்கு உடம்பு தேய்த்து விட்டு கொண்டிருந்தான், இன்னொரு இடத்துல செடிகளுக்கு நீர் வார்த்துட்டு இருந்தான், இன்னொரு இடத்துல பகவான் தன்னுடைய ஸ்திரீயோட ரமித்து கொண்டிருந்தார், இன்னொரு இடத்துல பகவான் நித்தியகர்மானுஷ்டானங்கள்ல பிரம்ம யஜ்யத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு விதமா அவன் என்ன வைதிக லௌகிக கிரியைகள் அத்தனையும் அப்பழுக்கு இல்லாத அத்தியாச்சரியமாக காண்போருக்கு மனது கவர்ந்து ஈர்க்கும்படியாக அப்படி அனுஷ்டித்துக் கொண்டிருந்தான். குறவையாச்சியரோடு கோத்ததும் குன்னமொன் ஏந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்படமத்தும் பல அரவில் பள்ளி பிராந்தன் மாய வினைகளையே அலத்தி இரவுனன் பகலும் தவிர்கிலம் என்ன குறை நமக்கு என்று ஞானிகளுக்கு அக்ரேசரான நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். அப்படி ஒவ்வொரு செயலும் அத்தியாச்சரியமாக ஞானிகளுக்கு மிகுந்த இன்பத்தை விளைக்கிறவைகளாக இருந்தன. அதையெல்லாம் எம்பெருமான் நடத்தி கொண்டிருந்தான். பிறகு பல சத்துருக்களை வென்றான். காலயவனன், ஜராசந்தன், சால்வன் இவர்களை நேரடியாக கொல்லப்பட்டவர்களும் உண்டு. தன்னுடைய பிருத்தியர்களான பீமார்ஜுனாதிகளை கொண்டு கொல்வித்தவர்களும் உண்டு. அதனால கொல்விக்கப்பட்டவர்களும் உண்டு. இப்ப காலயவனன் என்கிறவனை முச்சுகுந்தனை கொன்று கொல்வித்தான் பெருமான். மாகதன் மகத தேசத்து ராஜா ஜராசந்தன் அவனை பீமனை கொண்டு கொல்வித்தான். சால்வனை தானே சால்வனை அர்ஜுனனை கொண்டு கொல்வித்தான். பிறகு சில சௌபம் என்ற விமானத்தில் ஏறிண்டு இந்த சால்வன் ஒருத்தன், அந்த சௌபம் என்ற விமானத்தில் ஏறி வந்த சால்வன் இன்னொருத்தன், அவனை தானே கொன்றான். பவுண்டரக வாசுதேவன் என்கிறவன் கண்ணனை போலேயே சக்கரங்களை தரித்து நான் தான் வாசுதேவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவனை சக்கராயுதத்தை ஏவி அவனையும் கொன்றான். இப்படி சாட்சாத்தாகவும் தனக்கு அடியவர்களை கொண்டும் பலராமனை கொண்டும் சில அசுராவேசம் படைத்தவர்களை எல்லாம் பகவான் வதம் பண்ணியிருக்கான். சாட்சாத் அசுரர்களையும் வதம் பண்ணியிருக்கிறான். இப்படி பகவான் பல சேட்டுதங்களை ஆச்சரியமாக நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த 3வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயத்தில் எம்பெருமானுடைய சில சேட்டுதங்கள் பரிந்து அனுபவித்தோம். இத்தோட 65வது உபன்யாசம் முடிந்தது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.